இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா, டாக்குமெண்ட் இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி தராங்க. அலமாதியில இந்த மாதிரி ஒரு சைட் போட்டே இருக்க மாட்டாங்க. ரெடில் சரௌண்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு சைட்டே போட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஏக்கர்ல வந்து ஒரு சைட் போட்டுருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 454 பிளாட் போட்டிருக்காங்க. அதுல 210 பிளாட் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்னே சொல்லலாம். ஒரு 17 ஏக்கர் கிட்ட போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல கார்னர் ஃபீஸ் அது மாதிரி எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்கணும்னா உங்க கையில ஒரு 3 இருந்து 4 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கனாலே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கிக்க முடியும். இதே வீட்டுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் அப்படின்லாம் கேட்பீங்க. கையில ஒரு 6ல இருந்து 7 லட்சம் ரூபாய் அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்மா நீங்க ஒரு வீடியோ வாங்கிக்க முடியுங்க. வெல்கம் டு பிளாக் மிரர் வாக். இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் டு திருவள்ளூர் போற ரூட்ல அலமாதின்ற இடத்துல தான் ஒரு வீடியோ பண்ண வந்திருக்கும். அலமாதியில இந்த மாதிரி ஒரு சைட் போட்டே இருக்க மாட்டாங்க. ரெடில் சரௌண்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு சைட்டே போட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஏக்கர்ல வந்து ஒரு சைட் போட்டுருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 454 பிளாட் போட்டிருக்காங்க. அதுல 210 பிளாட் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ மீதி வந்து 200 சில்லற பிளாட் இருக்கு. ஸோ நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஃபேசிங்ல நீங்க வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ எடுக்க நம்மள யாரும் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டி இவங்க தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா அன்னை கௌதமி நகர். இந்த பிளாட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா, டாக்குமெண்ட் இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி தராங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் தெரியும். ஆர்ச் ஒட்டின மாதிரி நிறைய வீடுங்களும் இருக்குது. இந்த சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு கிட்ட இருக்கு. ஒரு வீடு கட்டிட்டும் இருக்காங்க. பர்டிகுலரா இந்த சைட்டுக்கு 3 என்ட்ரன்ஸ் இருக்கு, 3 அவுட் கேட் இருக்குங்க. இந்த சைடு போனீங்கனாலும் ஒரு என்ட்ரன்ஸ் அங்கே பார்த்தீங்களா, அங்கே பாருங்களேன், அந்த சைடு வண்டி போகுது பார்த்தீங்களா. இந்த சைடு அப்படியே வந்து அந்த ரோடு அப்படியே இந்த கேட் வழியா வந்துடும். இதுக்கு பேக் சைட்லயே ஒரு கேட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. இது வந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்னே சொல்லலாம். ஒரு 17 ஏக்கர் கிட்ட போட்டுருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே. இதுல கார்னர் ஃபீஸ் அது மாதிரி எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கு மக்களே. நான் நிக்கிறது பாத்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. இந்த சைடு நீங்க ஒரு கார்னர் பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் முதலே சொல்லிடுறேன். இந்த பிளாட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து 2500 ரூபாய் கொடுக்குறாங்க பா ஸ்கொயர் ஃபீட். இதே வந்து கொஞ்சம் தள்ளி அந்த சைடு அதை வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா 100 ரூபாய் கம்மி 2400 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து 40 அடி ரோடு, இது 30 அடி ரோடு. இதுல இந்த மாதிரி ஒரு பிளாட் சைஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல 30 அடி ரோட்லயே நீங்க வந்து கார்னர் பிளாட் வாங்குறீங்க, அதாவது கார்னர் பிளாட் இல்லாம அந்த சைட்ல வாங்குறீங்க அப்படின்னா 2400 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே வந்து உங்களுக்கு ரேட் அதை விட கம்மியா வேணும், 100 ரூபாய் இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைட்ல அப்படியே உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு 2300 ரூபாய் இருக்கு. 2300 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே பேக் சைடில் போக போக உங்களுக்கு 2300 ரூபாயில் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கார்னர் பிளாட் வாங்கணும் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை கமர்ஷியலில் தேடுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் வந்துடும். ரோடு ஓட்டலாம் மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்குங்க. ஏன்னா அப்ரிஷியேட் சீக்கிரம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு காலியான இடத்துல வந்து இடம் வாங்கி போட போகிறது கிடையாது. சைட்டுக்குள்ளேயே ஒரு 4-5 வீடு இருக்குது, கட்டிட்டும் இருக்காங்க. இன்னொரு 2-3 வீடு கட்டிட்டும் இருக்காங்க. சைட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிராண்டான ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நீ என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது 2 வே மாரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வண்டி போகிறது, ஒன்று வண்டி வரா மாதிரி 2 வே மாரி கொடுத்து 30 ஃபீட் ரோட்ல போட்டிருக்காங்க. இந்த சைடு கேட்டுக்கு போகிறதுக்கும் 40 ஃபீட்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் 2 வே மாரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 454 பிளாட் இருக்குன்னா இப்போ 454 குடும்பம் வாழ போகுது. அப்படி வாழும் போது டிராஃபிக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கோசமே இவ்வளோ பெரிய ரோடு போட்டு 2 வே மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அம்யூனிட்டிஸ்ல இது ஒன்று சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுலாம் வந்து வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க. அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்காங்க. சுத்தி சைட்டை சுத்தி அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல் பர்டிகுலரா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து வாட்டர் டேப் வந்து தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட். அதான் வந்து அந்த வாட்டர் டேப் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே ஒரு 1 லட்சம் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று வச்சிருக்காங்க. அது 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு சைட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டே இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. அது இல்லாம அடிஷ்னலா நீங்க வந்து போர் போடுறீங்க அப்படின்னா ஒரு 25ல இருந்து 30 அடி நீங்க போர் போட்டீங்கனாலே போதும். சூப்பரான ஒரு தண்ணி வந்துடும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. அதுல இருந்து நீங்க ஒரு ஆர்ஓ வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த தண்ணியை நீங்க குடிக்கலாம். கேன் தண்ணி வாங்கணும்னு அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ளேயே 3 ஃபேஸ் இபி இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. ஸ்ட்ரீட் லைட் மீன்ஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட் தான் இருக்கு உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே. ஸோ உள்ள கட் ரோட்லாம் பாத்தீங்கன்னா 23, 33 அந்த மாதிரி எல்லாமே கட் ரோட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ரோடு போட்டு நான் இந்த மாதிரி சைட்டு பார்த்ததே கிடையாது. பார்க்கறதுக்கே நீங்க உள்ள இருந்து வரும்போதே என்னடா இந்த மாதிரி சைட்டு நான் பார்க்கவே இல்லையே இந்த சரௌண்டிங்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
இந்த இடத்தோட பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த இடத்துல நீங்க வீடு கட்டி தரணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க. இடத்தோட சேர்த்து வீடு 27 லட்சம் ரூபாயில சிங்கிள் பிஹெச்கேல வீடு கட்டி தராங்க. இதே வந்து 2 பிஹெச்கே நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 34 லட்சம் ரூபாயில இவங்களே 2 பிஹெச்கே வீடு கட்டி தராங்க. இடத்தோட சேர்த்து வீடு. அதான் வந்து ரெண்டுமே வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி கட்டி தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கட்டி தந்துருவாங்க அவங்க. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இடம் வாங்கணுங்க பாருங்க. சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய இடம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிளாட் வந்து சேர்த்தே வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்த மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்டாக வாங்கி யாரோ வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்த சுற்றி பாருங்கள், நிறைய வீடுங்க தான் இருக்குது பாருங்கள். ஸோ செம்மையான ஒரு லொக்கேஷனுங்க இது. இந்த மாதிரி லொக்கேஷன் நீங்கள் தேடினாலும் ரெடில் சரௌண்டிங்கில் கிடைக்கவே கிடையாது. கிடைச்சாலும் ஒரு 5000 ரூபாய் அந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னா உங்கள் கையில் ஒரு 3-4 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கனாலே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கிக்க முடியும். இதே வீட்டுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் அப்படின்லாம் கேட்பீங்க. கையில ஒரு 6-7 லட்சம் ரூபாய் அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்மா நீங்க ஒரு வீடியோ வாங்கிக்க முடியுங்க. மீதி 80-90% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க இவங்க சைட்ல இருந்து. அதை வந்து ஒரு 4-5 பேங்க்ல வந்து டைப் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த பேங்க்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சைட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா திருவள்ளூரோட மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, கலைவாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ஸ்பிரிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, விவேகானந்தா வித்யாலயா இருக்குங்க இந்த சைட்டு பக்கத்திலே. காலேஜஸ் பாத்தீங்கன்னா மேக்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, வேல்டெக் இருக்குது, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. சைட்டுக்கு பக்கத்திலே ஒரு 1.5-2 கிலோமீட்டர் சரௌண்டிங்லயே இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கு. இந்த சைட்டை பத்தி மோஸ்ட்லி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன் நான். இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. சைட்டை நீங்க விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு அவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதாவது வீட்ல இருந்தே பிக்கப் டிராப் அந்த மாதிரி கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க.